அதிமுக மூத்த அமைச்சர்களில் ஒருவரான செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமியுடன் ஏற்பட்ட மோதல் காரணமா தற்போது தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சாரு. கொங்கு மண்டலத்தில் தமிழக வெற்றி கழகத்தை வெற்றி பெற செய்வதற்காக முதல்கட்ட பணியில் இறங்கியிருக்கும் செங்கோட்டையன் தற்போது விஜயோட ரொம்பவே நெருக்கமாகிட்டார். இந்த நிலையில தான் செங்கோட்டையன் மனைவி எழுதிய ஒரு பரபரப்பு கடிதம் ஒன்று எடப்பாடி பழனிசாமி கையில இருப்பதாகவும், அந்த கடிதத்தை வெளியிட்டால் செங்கோட்டையனின் அரசியல் வாழ்வு மட்டுமல்ல, பொது வாழ்க்கையும் ஒட்டுமொத்தமா அஸ்தமனம் ஆகிடும்னு சொல்றாங்க. செங்கோட்டையன் பற்றி அவரது மனைவி எழுதிய கடிதம் என்ன? அந்த கடிதம் எடப்பாடி பழனிசாமி கையில எப்படி கிடைச்சது? அந்த கடிதத்தை எடப்பாடி பழனிசாமி வெளியிடுவாரா? அப்படி வெளியிட்டால் செங்கோட்டையின் நிலைமை என்ன ஆகும் என்பதெல்லாம் தற்போது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இது பற்றி ஜம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். மக்கள் திலகம் என்று அழைக்கப்படும் எம்ஜிஆர் காலத்துல இருந்து அதிமுகவில் செயல்பட்டு வருபவர்தான் செங்கோட்டையன். தற்போது 77 வயதான செங்கோட்டையன் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள குள்ளம்பாளையம் கிராமத்தை சேர்ந்தவர். SSLC வரை மட்டுமே தான் படிச்சிருக்காரு. இவர் அதிமுக சார்பில் 9 முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். முதலா எம்ஜிஆர் காலத்துல 1977ஆம் ஆண்டு சத்தியமங்கலத்துல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதற்கு பிறகு 8 முறை கோபிச்செட்டிப்பாளையத்துல இருந்து சட்டமன்ற உறுப்பினராகவும் தேர்வானார். அதிமுகவை பொறுத்த வரையில ஜெயலலிதா அணி ஜானகி என பிரிந்த போது ஜெயலலிதா அணி சார்பில் சேர்ந்து சேவல் சின்னத்துல போட்டியிட்டு கோபிச்செட்டிப்பாளையத்துல வெற்றி பெற்றார். இவர் வனத்துறை அமைச்சர், விவசாயத்துறை அமைச்சர், தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர், வருவாய்த்துறை அமைச்சர் என பல முக்கிய பதவிகளையே வகித்தவர். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு தமிழக முதல்வராகவும் வாய்ப்பு இவருக்கு கிடைச்சது. ஆனால் போதிய அளவு பண செலவு செய்ய இயலாத காரணத்தினால அந்த வாய்ப்பை எடப்பாடி பழனிசாமியிடம் இழந்தாரு என்பது பின்னணி செய்தியாயிருக்கு. இவருக்கு ஈஸ்வரி என்ற மனைவியும் ஒரு மகனுமே இருக்காங்க. இந்த நிலையில தான் திடீரென அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என குரல் கொடுத்தார் செங்கோட்டையன். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு இது தொடர்பா 10 நாள் கெடுவும் விதிச்சார். ஆனால் பதிலுக்கு செங்கோட்டையனை பதவியில் இருந்தும் பின்னர் அனைத்து பொறுப்புகளில் இருந்துமே எடப்பாடி பழனிசாமி நீக்கிட்டார். இதை தொடர்ந்து செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சார். இந்த நிலையில எடப்பாடி பழனிசாமி நினைத்தால் ஒரே நாளில் செங்கோட்டையின் அரசியல் வாழ்க்கையை முடித்துவிட முடியும். அப்படிப்பட்ட ஒரு கடிதம் எடப்பாடி பழனிசாமி கையில இருக்கு. ஆனால் அவர் நாகரிகம் கருதி அந்த கடிதத்தை வெளியிடாம இருக்காரு. ஒருவேளை செங்கோட்டையன் இன்னும் எடப்பாடி பழனிசாமியின் கோபத்தை கிளப்பினால் அந்த கடிதம் வெளியிடப்படும்னு பேசப்படுது. எம்ஜிஆர் காலத்தில் அதிக முக்கியத்துவம் தரப்படாத செங்கோட்டையனுக்கு ஜெயலலிதா ஆட்சி காலத்துல மிகுந்த முக்கியத்துவம் தரப்பட்டுச்சு. ஜெயலலிதாவின் சுற்றுப்பயண நிகழ்ச்சிகளை எல்லாம் செங்கோட்டையன் தான் ஏற்பாடு செய்வாரு. அதே போல ஈரோடு பகுதிக்கு ஜெயலலிதா பயணம் மேற்கொண்டால் செங்கோட்டையன் வீட்டில்தான் உணவு அருந்துவாராம். இப்படிப்பட்ட நிலையில செங்கோட்டையன் மற்றும் செல்வ கணபதி ஆகியோருக்கு கீழ்தான் எடப்பாடி பழனிசாமி இருந்து வந்தாரு. அதாவது செங்கோட்டையன் மற்றும் செல்வ கணபதி ஆகியோர் அளித்த குரலுக்கு எடப்பாடி பழனிசாமி ஓடோடி வருவாரு. அப்படி ஒரு காலகட்டமே இருந்துச்சு. செங்கோட்டையன் அமைச்சராக இருந்த காலகட்டத்துல டி நகர் சத்யா என்பவருடன் நெருக்கமா இருந்தார். இந்த டி நகர் சத்யா பிரபல நடிகை. பூனேக்கண் புவனேஸ்வரியுடன் தொடர்பு உள்ளார். சென்னை அண்ணா நகரில் நீலப்படம் எடுத்து சிறையில் அடைக்கப்பட்ட டாக்டர் பிரகாஷுக்கு பூனேக்கண் புவனேஸ்வரி நெருக்கமானவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில செங்கோட்டையின் ஒரு காலகட்டத்துல வீட்டுக்கே வராம இருந்தாராம். அவரது கார் டிரைவர் துரை என்பவர் வீட்டிலேயே தங்கி இருந்தாரு. இதனால வேதனைப்பட்ட செங்கோட்டையன் மனைவி ஈஸ்வரி சென்னைக்கு சென்று போயஸ் கார்டனில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை சந்திச்சிருக்காரு. அவரிடம் தனது கணவர் செங்கோட்டையன் தற்பொழுது வீட்டுக்கே வருவதில்லை, அவர் வேறு எங்கேயோ சுற்றி திரிகிறார் என்று புகார் செஞ்சாங்க. இது மட்டுமல்லாம செங்கோட்டையன் பற்றி 5 பக்க அளவுல மிகப்பெரிய கடிதம் ஒன்றை எழுதி ஜெயலலிதாவிடம் கொடுத்து இருக்காங்க. அதனை படித்து பார்த்த ஜெயலலிதா, உன் வீட்டில் எல்லாம் நான் வந்து சாப்பிட்டு இருக்கேன், உனக்கு இப்படி ஒரு நிலைமையா, இதை நான் கூப்பிட்டு சரி செய்கிறேன்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. இதற்கு பிறகு ஜெயலலிதா கொடநாடு சென்ற போது அந்த கடிதத்தையும் எடுத்து கொடுத்து சென்றிருக்காங்க. அங்கு வைத்துதான் முழுமையா அதை படிச்சிருக்காங்க. பிறகு செங்கோட்டையனை அழைத்து அறிவுரை சொல்லிவிட்டு வீட்டுக்கே அனுப்பியிருக்காங்க. இதை தொடர்ந்து ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு கொடநாடு விவகாரமே வெளியே கிளம்புச்சு. கொடநாட்டில் இருந்து சில முக்கிய தஸ்தாவேஜுகள் கைப்பற்றப்பட்டுச்சு.
அதுல செங்கோட்டையன் மனைவி எழுதிய கடிதமும் ஒன்று. தற்பொழுது இந்த கடிதம் எடப்பாடி பழனிசாமி கையில் இருப்பதா சொல்றாங்க. இந்த கடிதத்தில் உள்ள செய்திகள் வெளியே வந்தால் செங்கோட்டையனின் ஒட்டுமொத்த அரசியல் வாழ்வும் புஸ்வானமாகிவிடும்னு சொல்லப்படுது. ஆனால் அதே வேளையில அந்த கடிதத்தை எடப்பாடி பழனிசாமி வெளியிட முடியாத ஒரு சிக்கலும் இருக்கு. அதாவது செங்கோட்டையன் மனைவி ஜெயலலிதாவுக்கு எழுதிய கடிதம் எடப்பாடி பழனிசாமி கைக்கு எப்படி கிடைத்தது என்ற விவகாரம் வெளியே கிளம்பியிருக்கு. அதாவது கொடநாட்டில் இருந்து அந்த கடிதம் எப்படி எடப்பாடி பழனிசாமி கைக்கு வந்தது என்ற கேள்வி எழும்போது மிகப்பெரிய அது சிக்கலுக்கும் ஆகிவிடுது. அப்படி என்றால் கொடநாட்டில் நடந்த சம்பவத்திற்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஏதோ தொடர்பு இருக்கு என்பது வெட்ட வெளிச்சமாகிவிடும் என்பது குறிப்பிடத்தக்கதா இருக்கு. ஆனால் அதே சமயம் அந்த கடிதம் கொடநாட்டில் இருந்து எடுக்கப்படவில்லை என்கிற ரீதியில எப்பொழுது வேண்டுமானாலும் எடப்பாடி பழனிசாமியால் வெளியிட முடியும் என்பதும் முக்கிய தகவலா பார்க்கப்படுது. இது பற்றி இன்னும் ஏராளமான தகவல்களை நக்கீரன் பத்திரிகையாளர் பிரகாஷ் என்பவர் வெளியிட்டு வராரு. அவர் கூறும் பொழுது டி நகர் சத்யாவுடன் செங்கோட்டையன் தொடர்பு வைத்தது மட்டுமல்ல, போயஸ் கார்டனில் செங்கோட்டையன் மனைவி ஜெயலலிதாவை சந்தித்து கடிதம் கொடுத்த போது நேரில் பார்த்திருக்கேன். எனது கண் முன்பாகத்தான் ஜெயலலிதா செங்கோட்டையன் மனைவியை அழைத்து பேசினார். மேலும் செங்கோட்டையன் ஏராளமான நாட்கள் தனது கார் டிரைவர் துரை வீட்டிலேயே தங்கி இருந்தார் என்றெல்லாம் பல பரபரப்பு செய்திகள் வெளியிட்டு வராங்க. தற்பொழுது செங்கோட்டையன் மனைவி எழுதிய கடிதத்துல என்ன தகவல் சொல்லப்பட்டு இருக்கு, ஒருவேளை அந்த கடிதத்தை எடப்பாடி பழனிசாமி வெளியிடுவாரா என்பது பற்றிய தகவல்கள் பரபரப்பா பேச தொடங்கி இருக்கு. செங்கோட்டையனை அரசியல் ரீதியா வளர்த்த ஆளாக்கியது ஜெயலலிதா தான். ஆனால் இன்று ஜெயலலிதாவை மறந்துவிட்டு அவர் தமிழக வெற்றி கழகத்துல சேர்ந்தது அவரது மனசாட்சிக்கே விரோதமானது என அதிமுகவினர் தெரிவிச்சுட்டு வராங்க. இந்த நிலையில தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி மீது அவர் மோதல் போக்க கடைபிடித்தால் ஒரு கட்டத்துல எடப்பாடி பழனிசாமி கையில் இருக்கும் அந்த கடிதம் வெளியிடப்படும்னு சொல்லப்படுது. இது மட்டுமல்லாம ஜெயலலிதா அமைச்சரவையில் செங்கோட்டையன் கொடிகட்டி பறந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 20 முக்கிய மாநில நிர்வாகிகளை இவர் திட்டமிட்டு கட்சியை விட்டு நீக்கியதா சொல்லப்படுது. இதில் முன்னாள் அமைச்சர் முத்துசாமி, தோப்பு வெங்கடாச்சலம் உள்ளிட்ட பலர் அடங்குவாங்க. அவர்களும் இப்பொழுது செங்கோட்டையன் மீது கோபத்துல இருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. அவர்கள் எல்லாம் திமுகவில் இணைந்து விட்டதால் தான் செங்கோட்டையன் திமுகவில் இணையவில்லை என்றும் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறார் என்றுமே சொல்லப்படுது. இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.